ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் S7R Technology. நான் உங்களோட ஆபித். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இம்பில்டு ஃபோனை எப்படி ரிமூவ் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறாங்க. எப்படி ஓப்பன் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறாங்க. ரொம்ப சிம்பிள் தான், ஈஸி டெக்னிக் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி சிம் ஸ்லாட்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. முக்கியமாக இந்த சிம் ஸ்லாட்ஸ் தாங்க எடுத்துக்கணும். 1 இருக்கா 2 இருக்கா பார்த்துக்குங்க. இந்த மொபைலில் இப்போ 2 இருக்குது. ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா 2 இப்போ நான் உங்களுக்கு ரிமூவ் பண்ணுறேன். ஜஸ்ட் பின் எடுத்துக்குங்க. ஜஸ்ட் உங்களுக்கு ரிமூவ் பண்ண தெரியும், ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆயிரும். ரெண்டத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு பத்திரமா வச்சுருங்க. ஏன்னா வந்து அதில் சிம்ஸ் இருக்கும், கஸ்டமரோட சிம்ஸ் எல்லாமே இருக்கும். அது ரொம்ப முக்கியம். அண்ட் தென் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் எந்த இடத்துல சின்னதாக ஒரு கேப் இருக்குதுன்னு பாருங்கள். அதில் ஜஸ்ட் நீங்கள் புஷ் பண்ணாலே போதும். இது கிளிப் டைப்பு தான், ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்களா? அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இதை ஓப்பன் பண்ணுறது. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். எல்லாம் கிளிப்பு தான், டக்கு டக்குன்னு வந்துடும். அது வாட்டுக்கு முடிஞ்சா அவ்வளோதாங்க. இவ்வளோ தாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க ஓப்பன் பண்ணுறது. அதுவும் இந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் வந்து ரெட்மி ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த டைப்லாம் இதில் பார்த்தீங்கன்னா இதுதாங்க இவ்வளோதாங்க. ஓப்பன் பண்ணி முடிச்சாச்சு. இந்த ஓப்பன் பண்ணிட்டாலே நம்ம 50% வேலை முடிஞ்ச மாதிரி தாங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபோனோட பேட்ரி. அந்த பார்த்தீங்கன்னா பேட்ரி உங்களுக்கு அந்த இதுதான் மெயின் போர்டு. பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நம்மளோட ஆன் ஆஃப் சுவிட்ச் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். பேட்ரி வந்து சப் போர்டில் மெயின் போர்ட்லேருந்து எப்படி ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணியும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம இது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஷீல்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்க ஸ்க்ரூஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணுவோம். இதை ரிமூவ் பண்ணி பார்த்தா தான் கீழே வந்து சப் போர்டு இருக்கும். இது ரிமூவ் பண்ணும்போது நம்ம ஒன்று பார்த்துக்கணும். ஒரு சின்ன சின்ன ஸ்க்ரூஸ் சின்ன கேப்லேயும் இருக்கும். ஸோ கரெக்டாக நம்ம வந்து எல்லா ஸ்க்ரூஸையும் ஸ்க்ரூ பண்ணி எடுக்கிறோமான்னு பார்த்துக்குவோம். மேக்ஸிமம் ஸ்டார் ஸ்க்ரூ தான் இருக்கும். ஓகேங்களா? நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல்ஸில் ஃபுல்லாகவே ஸோ எல்லா இடத்துலையும் இருக்கிற ஸ்க்ரூஸை தெளிவாக எடுத்து கீழேருந்து எடுக்கிற ஸ்க்ரூவை கீழே தனியாக எடுத்து வச்சுருங்க. மேலேருந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மேலே ஸ்க்ரூவை தனியாக வச்சுருங்க. ஓகேங்களா? மேலே கீழே மாற்றிடாதீங்க. மேக்ஸிமம் ஒன்றா தான் வரும், பட் இன்கேஸ் மாதிரியும் வரலாம். ஸோ அதுக்காண்டி தான் என்றைக்குமே வந்து நம்ம ஒரு ப்ரிகாஷனோடு இருக்கிறது பெஸ்ட்டு தான். ஏன்னா நம்ம ஒரு எலக்ட்ரானிக்ஸை ஹேண்டில் பண்ணுறோம். அண்ட் தென் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மேக்னெட் யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ உங்களுக்கு புல் பண்ணி எடுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இதுவும் கிளிப் டைப் தான். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். எல்லாமே கிளிப் டைப் தாங்க. ஸ்க்ரூ பண்ணி அப்படி எடுத்துட்டிங்கன்னா எல்லாமே கிளிப் டைப் தான். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக வந்துருச்சா? இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து லவுட் ஸ்பீக்கர். ஓகேங்களா? நம்ம லவுட் ஸ்பீக்கர் கம்ப்ளைண்ட் வந்துன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? நான் வந்து சவுண்டு கேட்க மாட்டேங்குது, ஃபோன் பண்ணால் பாட்டு போட்டால் சவுண்ட் வர மாட்டேங்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த உங்கள் ஸ்பீக்கர் தான் போயிருக்கோம், லவுட் ஸ்பீக்கர் தான் போயிருக்கோம். ஓகேவா? இது வந்து டேரெக்டாக வந்து இதில் கனெக்ட் ஆகிருக்கும் உங்களுக்கு. அது லவுட் ஸ்பீக்கர் இயர் ஸ்பீக்கர் மேலே இருக்கும். அண்ட் தென் பார்த்துட்டிங்க அப்படின்னா மேலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஷீல்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதையும் வந்து நம்ம ஸ்க்ரூ பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம தனியாக வந்து ஒரு இடத்துல வச்சிடுறோம். ஓகேங்களா? கீழே இருக்க ஸ்க்ரூவை தனியாக, மேலே இருக்க வேறு ஸ்க்ரூவை தனித்தனியாக நம்ம வந்து வச்சுக்கிறோம். ஓகேங்களா? நம்மளோட இன்ஸ்டியூஷனை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மொபைல் கோர்சஸ், லேப்டாப் கோர்சஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். லைவாக நீங்கள் வந்து செஞ்சு பார்க்குற மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களை வந்து இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக நாங்கள் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ பார்த்துக்கிட்டிங்களா உங்களுக்கு வந்து நம்ம இந்த ஸ்க்ரூஸும் ஸ்க்ரூ பண்ணி எடுத்தாச்சு. எடுத்து இதுவும் கிளிப் டைப் தான். சேம் நம்ம கீழே எப்படி ரிமூவ் பண்ணோமோ அதே மாதிரி கிளிப் டைப் தான். நம்ம வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு பாத் மட்டும் பார்த்தா போதும். அது எடுக்கிறதுக்கு ஒரு வழி அப்படின்னா அது ஈஸியாக வந்து கையிலே வந்து வந்துடும். இதுக்காக நம்ம பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தேவையில்லை. நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். நம்ம பழக எல்லாமே வந்து ஈஸியாகிடும். மொபைல் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்களா நம்ம வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இதுதாங்க ஃபோனு, டோட்டல் ஃபோனே இதுதாங்க. இதில் தான் மெயின் போர்டு, இதுதான் சப் போர்டு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். பேட்டரி எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஆன் ஆஃப் சுவிட்சு எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கு. இந்த வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. இந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறது பார்க்க தான் இம்பில்டு ஃபோன்ஸ் நம்மளால் ஓப்பன் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். பட் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அந்த டெக்னிக் தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி கனெக்டர் ரிமூவ் பண்ணி பார்த்துருவோம். இதுதான் வந்து பேட்டரி வந்து கனெக்ட் ஆகிற பேட்டரி கனெக்டர். எல்லாமே B2B கனெக்டர் தாங்க. இங்கே பார்த்தீங்களா
எல்லாமே போர்ட் டு போர்ட் கனெக்டர் தான். இதை பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் ஸ்டிப் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து B2B கனெக்டர் தான். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் இப்போ இந்த கேஸ் நம்ம இந்த ஸ்டிப்பு போச்சு அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ஸ்டிப் வாங்க போகிறோம் கடையில் வந்து மாட்ட போகிறதாங்க வேலை. இந்த சால்ட்ரிங் வைக்கிற வேலை எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு வந்து B2B கனெக்டர் தான். ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து மாற்றிட்டு போயிடலாம். அதுக்காண்டிய வழிகள் மட்டும் தான் நம்ம இப்போ வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அவ்வளோதான். ஜஸ்ட் நீங்கள் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணாலே போதும், அது வந்து மாட்டிக்கும். ஸோ சிம்பிள் தாங்க, இவ்வளோ தாங்க. ஓகே, ஃபோன்னா இவ்வளோ தாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு ஃபோன் எப்படி ரிமூவ் பண்ணுறது எப்படின்ட்டு. ஓகேங்களா? இது பார்த்தீங்களா, இதுதான் வந்து நெட்வொர்க் கேபிளுங்க. இது வந்து உங்களுக்கு சார்ஜர் போடுவோம்ல பின்னு, அந்த சார்ஜர் பின்னு. ஓகேவா? இவ்வளோ தாங்க, சிம்பிள் தாங்க. ஒரு பேசிக்கான ஃபோனை எப்படி ஓப்பன் பண்ணுறது நம்ம சிம்பிளாக பார்த்தாச்சு. ஃபோனுக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம சின்னதாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பேட்டரிக்கு வந்து கரெக்டாக வந்து வோல்டேஜ் தான் பார்ப்போம். ஃபஸ்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணால் அது சி டைப்பாக சி டைப் எடுத்துக்கோங்க, V8 டைப்னா V8 வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? மாற்றி போட்டக்கூடாது. இப்போ வந்து ஜஸ்ட் இதை கரெக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற வந்து வோல்டேஜ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கரெக்டாக அந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த பேட்டரி கிட்ட வருதான்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பேசிக்கான செக்கிங் தான். ஃபோனில் சார்ஜ் ஏறுதா ஏறலையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு பேசிக்கான டெக்னிக் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ சார்ஜ் கனெக்ட் பண்ணிக்கிறேங்க. அண்ட் தென் மல்டிமீட்டர் எடுத்துக்குங்க. ஓகேங்களா? அதில் ப்ரோப்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் மைனஸில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வேல்யூ வந்துடும். கரெக்டாக ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பார்த்து வச்சாலே போதும், உங்களுக்கு என்ன வோல்டேஜ் வருதுன்னு அந்த வேல்யூ உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா? இப்போ காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு வந்து எப்படி வந்து வோல்டேஜ் வருது அப்படின்றத காட்டுறேன். 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், எடுத்து வச்சுக்கலாம். அந்த பார்த்துட்டிங்கன்னா மல்டிமீட்டர் தாங்க நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயமே, வோல்டேஜ் பார்க்குறது. ஓகேவா? பார்த்துட்டிங்களா? பார்த்தீங்களா 0ல் இருக்கா? ஜஸ்ட் சும்மா அந்த வேல்யூ வந்து 1 சும்மா தான் காட்டும். அது 0ல் இருக்கா? இப்போ வந்து ப்ரோப் எடுக்க போகிறோம். நம்மளுக்கு வந்து அந்த ரெட் ப்ரோப்பு தான் ப்ளஸ்ஸு, பிளாக் தான் மைனஸு. கரெக்டாக நம்ம வச்சாலே போதும். பார்த்தீங்களா? 4.32. இந்த நம்ம மிஸ் பண்ணும்போது தான் அந்த வோல்டேஜ் போகும். நீங்கள் கரெக்டாக வந்து அந்த இடத்துல வச்சுட்டிங்களா ப்ளஸ் மைனஸ் பார்த்தீங்கன்னா இந்த 4.32. ஓகே, பேட்டரிக்கு தேவையான வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு சப்போர்ட்லேருந்து மெயின் போர்டுக்கு வருது. ஸோ நம்மளுக்கு வந்து சார்ஜிங்கில் எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. இங்கேருந்து இங்கே கரண்ட் வருதுங்க, அவ்வளோதாங்க. அதை நான் ஒரு மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி செக் பண்ண போகிறோம் அந்த வோல்டேஜ். இப்போ தெரிஞ்சா இன்கேஸ் நம்மளுக்கு அந்த இடத்துல கரண்ட் வராமல் இருந்துச்சுன்னா என்ன ப்ராப்ளமாக இருக்கும், அந்த சார்ஜர் பின் தான் ப்ராப்ளமாக இருக்கும், அது சேஞ்ச் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இவ்வளோ தான் மொபைல் சர்வீஸ்ன்றது. ரொம்ப 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 ஈஸியான விஷயங்கள் தான், சின்ன சின்ன விஷயங்கள் தான் மொபைல் சர்வீஸ்ன்றது. இப்போ நம்ம பேசிக்காக பார்த்துருக்கோம், அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து பழையபடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். கீழே எடுத்த போர்டை கீழே வச்சுட்டு மேலே இருக்கிறத மேலே வைக்க போகிறோம். நல்லா எல்லாமே திரும்பி வந்து கிளிப் டைப்னால ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்மளுக்கு ஜஸ்ட் நம்ம ப்ரெஸ் பண்ண ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கிளிப் டைப்னால அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டா போதும், அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகேவா? வேலை முடிஞ்சு. ஃபோனை கழட்டியாச்சு, ஃபோனை மாட்டியாச்சு. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. ஓகேவா? என்னென்னா நம்ம வந்து அந்த ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து கரெக்டாக மாற்றுறோமான்னு பார்க்க போகிறோம். அவ்வளோதான். கீழே கீழே மேலே மேல் போர்டு எல்லாமே கழட்டி மாற்ற போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. ரொம்ப 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 சிம்பிள் தாங்க ஒரு ஃபோனை வந்து மாற்றுறது. அது கூட டெக்னிக்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும், அவ்வளோதாங்க. நம்ம இப்படிப்பட்ட ஃபோனாக இருந்தாலும் வேலை பார்த்துலாம். இது ஒரு பேசிக் ஃபோன் தான். ஓகேங்களா? இது வந்து நம்ம வந்து இப்போ ஒரு பேசிக் கிளாஸ் தான் இது. எப்படி ஒரு ஃபோனை வந்து ஃபஸ்ட் டைமாக இருக்காங்களா அவங்களுக்கு, ஃபஸ்ட் டைம் நீங்கள் எப்படி ஒரு ஃபோனை ரிமூவ் பண்ண போகிறீங்க, எப்படி திரும்பி மாட்ட போகிறீங்க, ஒரு சார்ஜர் லைனில் சார்ஜர் வருதா எப்படி பார்க்க போகிறீங்க அப்படின்ற பேசிக் கிளாஸ் தான் இன்றைக்கி நடத்திருக்கோம். இன்னும் இன்டெப்த் கிளாஸஸ்லாம் இருக்குது. ஐஃபோன் பற்றி கிளாஸஸ் இருக்குது. அந்த ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸு, காஸ்ட்லி ஃபோன்ஸ், அதை பொறுத்து எப்படி வேலை பார்க்குறது, மேஜராக போர்ட்ஸ் எவ்வளோ கம்ப்ளைண்ட் வந்து என்ன பார்க்குறது, எக்ஸ்டர்னல் பார்ட்ஸ்னால் இன்டர்னல் பார்ட்ஸ்னால் என்ன, எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எந்த ஒரு டவுட்ஸும் இல்லாமல் நம்மளோட S7R டெக்னாலஜியில் நம்ம சொல்லித்தரோங்க. ஓகேங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்காத விஷயங்கள் நிறையா தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை இந்த மேம்படுத்தலாம். ஓகேங்களா? நீங்கள் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அதோட லிங்க்ஸ் இருக்குது. அந்த நம்ம காண்டாக்ட் நம்பர் இருக்குது. மதுரையில் தான் நம்ம இன்ஸ்டியூஷன் இருக்குது. வந்து விசிட் பண்ணுங்கள். மொபைல் மட்டும் இல்லை, மொபைல், லேப்டாப்
அண்ட் தென் ஐடி கோர்சஸ் எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஜஸ்ட் விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா கைடன்ஸும் நாங்கள் கொடுப்போம். ஸ்டாஃப்ஸ் நாங்கள் இருக்கோம், நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். ஜஸ்ட் ஒரு அஃபோர்டபுளான இதில் உங்களுக்கு ஒரு சுயதொழில் பழகுன்னா தாராளமாக S7R டெக்னாலஜி வரலாம். எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். மொபைல் தெரிஞ்சுக்கலாம், லேப்டாப் தெரிஞ்சுக்கலாம், டெஸ்க்டாப் தெரிஞ்சுக்கலாம், எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி ஒரு தொழில் தாங்க நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமே. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யாரையும் டிபெண்ட் பண்ண தேவையில்ல. நம்ம தான் நம்ம தொழில் நம்ம இருந்துக்கலாம். ஸோ கைத்தொழிலுடைய கற்றுக்கொள் கவலையில் என்ற வத்துக்கொள் அந்த மாதிரி தான் எல்லாமே ரொம்ப அட்வைஸ் பண்ணுறேனோ அந்த மாதிரி தான் சிம்பிள் தான். ஓகேவா? நம்ம விஷயத்த தெரிஞ்சுக்கிறோம், அதை பண்ண போகிறோம். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு என்னென்ன தேவையோ நாங்கள் எல்லாமே வந்து பண்ணி கொடுக்குறோம். கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் நாங்கள் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் பற்றி போடணும்னா இது ஜஸ்ட்டு பேசிக் தான். பேசிக்காக வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு ஃப்ரெஷராக வந்தீங்க அப்படின்னா ஒரு மொபைலை பற்றி ஒரு எப்படி வந்து ஓப்பன் பண்ணணும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்க விஷயங்கள் தான், பேசிக்கான விஷயங்கள் தான் நம்ம இப்போ வந்து சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸ்க்ரூஸ்லாம் மறந்துடாதீங்க. கரெக்டாக வந்து எல்லா ஸ்க்ரூஸ் எப்படி ரிமூவ் பண்ணீங்களோ அதே மாதிரி மாற்றிக்குங்க. ஓகேவா? அதனால தான் சொன்னேன் கீழே கட்டுற ஸ்க்ரூ கீழேயும் மேலே கட்டுற ஸ்க்ரூவை தனியாகவும் எடுத்து வச்சுக்குங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா? இதுதாங்க ஒரு மொபைலை வந்து ஒரு ஓப்பன் பண்ணி எப்படி மாற்றுறது அப்படின்ட்டு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஒரு சில பேர் இதுவரை பார்க்காம இருந்திருப்பீங்க, ஃபஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்க எப்படி மொபைல் கலட்டுறது அப்படின்ட்டு. ஒரு இம்புல்டு ஃபோன் பார்த்துக்கிட்டிங்களா? ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி டெக்னிக்ஸ் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக எல்லா ஸ்க்ரூ மட்டும் ஒரு செக் பண்ணிவிட்டு இந்த பேக் பேனலில் கரெக்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும். எல்லாமே கிளிப் டைப் தான், ஈஸியாக முடிஞ்சிடும். நல்லா ஃபுல் சுற்றி ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? முடிஞ்சு. அண்ட் தென் அந்த சிம் ஸ்லாட்ஸை நம்ம போட போகிறோம். சிம் வச்சுருந்தீங்கன்னா கஸ்டமர் சிம்ஸ்னால் கரெக்டாக பத்திரமா மறந்துடாமல் வச்சுருங்க. ஓகேவா? அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஒரு சில விஷயம்லாம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீழே ரெண்டுமே மாட்டியாச்சு. சிம் 1 சிம் 2 ட்ரே எல்லாமே மாட்டியாச்சு. சுற்றி வருமோ? எஸ். ஓகே ரைட், மாட்டியாச்சு. முடிஞ்சு. ஒரு ஃபோன் நம்ம கலட்டி மாட்டியாச்சு. இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம் ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஃபோன் ஆன் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. ஒரு ஃபோனை கலட்டியாச்சு, மாட்டியாச்சு, அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு நம்ம பார்த்தாச்சு. ஸோ சிம்பிள். இந்த மாதிரி மேலே விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த எங்களை வந்து அப்ரோச் பண்ணி பாருங்கள். எங்கள் கிளாஸஸ்க்கு நாங்கள் உங்களுக்கு ரெஃபரெண்டாக கைட் பண்ணி கொடுப்போம். ஒரு கடை வைக்கணும்னா ஒரு கஸ்டமர் எப்படி பேசணும், எப்படி ஒரு பிஸ்னஸை கொண்டு போகணும், அப்படி எல்லா விஷயமும் சொல்லுவோம். அவர் ஃபோன் எப்படி க்ளீன் பண்ணுறது நெக்ஸ்ட் வர வீடியோஸ்லாம் வந்து நம்ம டெஃபினட்டாக பார்ப்போம். ஓகேவா? நீங்கள் வந்து சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு விஷயங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது, ஒரு ஃபோனை வந்து எப்படி வந்து நீங்கள் சின்ன ப்ராப்ளம் கண்டுபிடிக்கிறது, எப்படி சால்வ் பண்ணுறது, எல்லா விஷயங்களும் டீட்டெயிலாக கம்ப்ளீட்டாக நம்ம சொல்லித்தருவோம். எங்களை ஃபாலோ பண்ணிக்க S7R Technology. ஃபாலோ ஹஸ். We are in Madurai. Just follow guys.